கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கிட்டா 80s கிட்ஸ், குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டா 2K கிட்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கு டைப்பர் வாங்கி கொடுத்தா அவன் தான் சார் 90s கிட்ஸ். இது அவார்டு ஃபங்க்ஷனா இல்ல பட்டிமன்றமா? வெறும் நகைச்சுவை மட்டும் பட்டிமன்றம் அல்ல. சிங்கிள் லைஃப் பெஸ்டா மேரேஜ் லைஃப் பெஸ்டா போயிடலாமா? ஓகே, நான் சிங்கிள் லைஃப் பத்தி பேசுறேன். ஏன்னா அங்கிள் மிங்கிள் ஜங்கிள் இறக்க அத்தனை பசங்கப்பா சிங்கிள். எத்தனை பேர்ப்பா மேரேஜ் ஆகி சந்தோஷமா வாழ்றீங்க? அங்க பாரு, அங்கே ஒருத்தர் நான் மேரேஜ் ஆயிட்டு வேற ஒருத்தவங்க கூட சந்தோஷமா வாழ்றாங்க. நீங்க மேரேஜ் வாழ்க்கை பத்தி பேசுங்க. 1 மினிட் மேரேஜ் வாழ்க்கை அதுக்குள்ள தீர்ப்பு சொல்லுங்க. கல்யாணம் என்பது ஒரு மனிதனை சாதாரண மனிதனிலிருந்து ஒரு பொறுப்பான மனிதனாக மாற்றுகிறது. கல்யாணத்துக்கு பிறகுதான் ஒரு மனிதனுக்கு பணத்தோட அருமை புரிகிறது என்று நான் தெளிவாக இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது முன்னாடி எல்லாம் சிங்கிளா இருக்கவே மேரேஜ் ஆவனா, இப்ப மேரேஜ் ஆன பாதி பேர் சிங்கிளா தான் சார் சுத்திக்கிட்டு இருக்காங்க ரோட்ல. அப்படி கிடையாது நடுவர் அவர்களே. கல்யாணத்துக்கு முன்பு பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளிடம் நீ நன்றாக ஒரு வேலைக்கு செல்ல வேண்டும், படிக்க வேண்டும் என்று சொன்னால் மண்டையில் ஏறாது. அதே கல்யாணமானவுடன் பால் பில், வைஃபை பில், கார் இஎம்ஐ, வீட்டு வாடகை இதெல்லாம் கட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு பொறுப்போட நம்ம மறுபடியும் வேலைக்கு போக ஆரம்பிப்போம். அப்ப கல்யாணம் தானே ஒரு மனிதனை சம்பாதிக்க தூண்டுகிறது, ஒரு பொறுப்பான மனிதனாக மாற்றுகிறது. ஆமா, அதாவது 3 கேட்டகரி இருக்கு. அதாவது நான் சொன்ன மாதிரி 3 கேட்டகரியில யார் சிங்கிள் அதிகமா இருக்காங்கன்னு சொல்லவா? அதாவது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் குழந்தை பெற்றுக்கிட்டா 80s கிட்ஸ், குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டா 2K கிட்ஸ். இவங்க ரெண்டு பேருக்கு டைப்பர் வாங்கி கொடுத்தா அவன் தான் சார் 90s கிட்ஸ். உங்க ரெண்டு பேர்ல உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. எனக்கு திருமணம் ஆகிவிட்டது ஐயா. இன்னும் ஆகல இல்லையா? சார் நான் லவ் பண்ண எல்லாருக்கும் ஆயிடுச்சு சார். அது சந்தோஷம். உங்களுக்கு ஆகல இல்லையா? ஆகல சார். அதனால தான் நீங்க உங்களுக்கு பிடிச்சதை பேசுறீங்க, அவங்க அவங்களுக்கு அனுபவமானதை பேசுறாங்க. சார் என் லவ் வேற யாரும் கூட பேசுறாங்க, அதை பத்தி ஐடியா இருக்கு. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஓகே சார். அதனால நீங்க ரெண்டு பேருமே நல்லா பேசியிருக்கிறீங்க. இதற்குரிய தீர்ப்பு வந்து சொல்ல வேண்டிய உயரத்துல பேராசிரியர் சாலமன் பாப்பையா தான் இருக்காரு. எப்பவாவது அவரை சந்திச்சீங்கன்னா அவர்கிட்ட இதுக்கு தீர்ப்பு கேளுங்க, அவர் சொல்லுவாரு. ஒரு மினி பட்டிமன்ற பேச்சாளர் இப்பதான் உருவெடுத்து வளர்ந்து வந்துட்டு இருக்கு. பரவாயில்ல. நீங்க வாழ்த்திய நான் ஒரு பெரிய பட்டிமன்ற பேச்சாளரா வரணும்னு எனக்கு வரணும். அதுக்கான தயாரிப்போட வரணும். வரணும். நகைச்சுவை மட்டும் பட்டிமன்றம் அல்ல, கொஞ்சம் படிச்சு இலக்கிய பின்னணி வச்சுக்கிட்டு தரமா பேசினா நல்ல பேச்சாளரா வரலாம். வாழவா போயிடலாம். இல்ல நீ இலக்கிய பின்னணின்னு சொல்றாரா, என்னடா பண்ணுவ இப்ப? ஆனா நல்லா பேச முயற்சி பண்றீங்க, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றிங்கய்யா. நீங்க வந்து ஒரு சில வார்த்தைகள் ராஜா சாரை பத்தி. பெஹன் வுட்ஸ் கோல்டு ஐகான் நிகழ்ச்சியில் பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்ற தலைவர், மேடை பேச்சாளர் மட்டுமல்லாமல் நல்ல நடிகரும் கூட. எங்களுடைய ராம்ராஜ் பிராண்டில் பாதி பெயரை இவர் வைத்துக் கொண்டுள்ளார். வந்தவுடன் ராஜாவிட்ட கேட்டேன், ஐயா விருது வாங்கறதுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, அது கூட என்னுடைய டாக்டர் வந்திருக்காங்க, அதையும் பார்த்துட்டு போலான்ட்டு வந்து அப்படின்னு. டாக்டருங்களா அப்படின்னு? ஆமாங்க, சரியா வந்திருக்காங்களா, டான்ஸ் ஆட போகிறாங்களா அப்படின்னு சொன்னாங்க. சிவாஜி படத்தில் சிரியாவுக்கு ஃபாதராக நடிக்கிறது அதை சொல்லி தமாசா பேசினார் ஐயா. இன்னைக்கு நாங்கள் என்னதான் விளம்பரம் பண்ணி என்னதான் பாரம்பரியத்தை பண்ணியிருந்தாலுமே அந்த விளம்பரத்தை விட பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் அவங்க படத்தில் காஸ்டியூமை யூஸ் பண்ணுற போது மிகப்பெரிய ரீச் ஆயிருக்கு. சோபா மேனுடைய சன் விஜய் அவங்க மெர்சல் படத்தில் வேட்டி கட்டிட்டு ஏர்போர்ட்டில் போவாங்க. இதுக்கு மேலே வேட்டிக்கு அம்பாசிடர் வேணுமா? அந்த அளவுக்கு அந்த வேட்டிக்கு மிகப்பெரிய பெருமையை சேர்த்து கொடுத்தவங்க எல்லாம் இன்னைக்கு இந்த மேடையில் சந்திச்சு எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு.